வணக்கம் நண்பர்களே. இந்த தமிழ் டேல்ஸ் கிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நான் உங்க நிலா. இன்று ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான கதை சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு சின்ன அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கண்ணன் ஒரு உழைப்பாளி விவசாயி இருந்தான். அவன் மனைவியுடன் ஒரு சின்ன பண்ணையில வாழ்ந்தான். வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். காலையில எழுந்தவுடன் மாடு, கோழி, ஆடு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் அவன் நாளே ஆரம்பிக்கும். கண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அதிக பணம் கிடைக்காது. ஆனாலும் அவன் மனசு நல்லது. ஒரு நாள் நம்ம வாழ்க்கையும் நல்லா மாறும்னு நம்பிக்கையோட இருந்தான். ஒரு நாள் கண்ணன் சந்தைக்கு போனான். அங்க ஒரு அழகான வெள்ளை வாத்து அவன் கண்கள்ல பட்டுச்சு. இத வாங்கிட்டா இது முட்டையிடும், அத வித்து கொஞ்சம் காசு சேமிக்கலாம்னு நினைச்சான். உடனே அந்த வாத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். மறுநாள் காலையில கண்ணன் பண்ணைக்கு போனான். வாத்து ஒரு முட்டை மேல அமைதியா உட்கார்ந்திருந்துச்சு. அடா, முட்டை போட்டுடுச்சா?ன்னு அவன் மகிழ்ச்சியா அத மெதுவா தூக்கி பார்த்தான். அப்போ அவன் கண்கள் பெருசா ஆயிடுச்சு. அது சாதாரண முட்டை இல்ல, தங்க முட்டை. இது நிஜமா?ன்னு கண்ணன் அத பார்த்து ஆச்சரியப்பட்டான். உடனே வீட்டுக்கே ஓடிப்போய் மனைவியிடம் காட்டினான். அவளும் பார்த்துட்டு, அடடா, இது உண்மையிலே தங்கம்தான்னு சொன்னான். மறுநாளும் கண்ணன் பண்ணைக்கு போனான். மீண்டும் ஒரு தங்க முட்டை. இப்படி தினமும் வாத்து ஒரு தங்க முட்டை இட ஆரம்பிச்சது. கண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேமிக்க ஆரம்பிச்சான். வீட்டை சீரமைத்தான். நல்ல உணவு வாங்க ஆரம்பிச்சான். வாழ்க்கை மெதுவா நல்லா மாற ஆரம்பிச்சது. ஆனா சில நாட்கள் கழிச்சு கண்ணனோட மனைவி யோசிக்க ஆரம்பிச்சா. இப்படி தினமும் ஒரு முட்டைன்னா நாம ரொம்ப நாள் காத்திருக்கணும். வாத்துக்குள்ள நிறைய தங்க முட்டைகள் இருக்கும். அத ஒரே தடவையில எடுத்துட்டோம்னா உடனே பெரிய பணக்காரரா ஆகலாம் இல்லையான்னு சொன்னான். கண்ணன் முதல்ல கொஞ்சம் தயங்கினான். அது சரியா இருக்குமான்னு யோசிச்சான். ஆனா பேராசை மெதுவா அவன் மனசுக்குள்ள வந்துச்சு. இறுதியில் கண்ணனும் அவன் மனைவியும் சேர்ந்து ஒரு தவறான முடிவெடுத்தாங்க. வாத்தை பிடிச்சு அத கொன்னுட்டாங்க. ஆனா வாத்துக்குள்ள எதுவும் கிடைக்கல. ஒரு தங்க முட்டையும் இல்ல. அப்போதான் கண்ணனுக்கு உண்மை புரிஞ்சது. வாத்து தினமும் ஒரு முட்டை மட்டும்தான் இடும். அத பொறுமையா காத்திருந்தா போதும். ஐயோ, நாம பெரிய தவறு பண்ணிட்டோம்னு கண்ணனும் அவன் மனைவியும் அழுதாங்க. இருந்த நல்ல அதிர்ஷ்டத்தையே பேராசையால் இழந்துட்டாங்க. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிறது, பேராசை வந்தா நம்ம நல்ல வாய்ப்பையும் இழந்துடுவோம். அதனால பொறுமையா இருங்க. இருக்கிறதுக்கே நன்றி சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த கதை விரைவில். பாய் நண்பர்களே, நல்லா இருங்க.